Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த வீக்கெண்டோட நான்வெஜ் ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. Prawn and coconut thoran தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. அவங்க செம்மீன் தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செம்மீன் தோரனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோரன் செய்கிறதுக்கு குட்டி குட்டி ப்ரானாக எடுத்துக்கோங்க. பெரிய ப்ரானாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழம், உப்பு இதை சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ அரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய் துருவல், 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை. மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். கேரளா ரெசிபீஸ்னு எடுத்துக்கினாலே தேங்காய் எண்ணெய் மஸ்ட் அதில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இறாலை மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 to 350 கிராம் ப்ரான் இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு 1/2 மூடி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுட்டு மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு 1/2 ஹவர் கூட வச்சாவும் நல்லா அந்த மசாலாலாம் இறால நல்லா இறங்கும். இப்போ இந்த சைடு கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இதை அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, பட்டை, வரமிளகாய் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் இந்த தோரனோட ஸ்பெஷலே. எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி அது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லே செம்ம ஹைலைட்டடாக இருக்கும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகக்கூடாது. ஆனால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கணும். அதனால தான் நம்ம வெங்காயத்து கூடையே சேர்த்துடுறோம். முதலே எண்ணெயில் சேர்க்காமல். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இறால் நல்லா குக் ஆகணும் அப்படின்னா எப்படின்னா இந்த இறால் தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி விட்டுணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ட்ரை ஆகணும். இந்த தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். இப்போ தண்ணி நல்லா விட்டுடுச்சு. இப்போ இந்த ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இறாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த இறாக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம இறா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிருக்கோம். பல்ஸ் மோடில் அரைச்சோன்னா தான் இந்த மாதிரி கொரகொரப்பாக உங்களுக்கு வரும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும் அதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காயெல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. நம்மளோட இறால் தோரன் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பாவுக்கு இது நான் செஞ்சு கொடுக்கும்போதே அவர் சொன்னார், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன் கேரளாவில். அப்போ இதே மாதிரி தான் சாப்பிட்டேன், செம்மையாக இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்பா பார்த்திங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவார். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தோம்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.